ஹாய் நண்பர்களே, நம்ம கிரீன் லைஃப் நட்ஸ்ல நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது குறைவான முதலீட்டுல நம்ம அதிகமான லாபம் எப்படி எடுக்கலாம்? அதாவது சப்போட்டா வெரைட்டிஸ பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் எந்த சப்போட்டா வச்சா நம்மளுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? நம்ம வந்து இப்போ கமர்ஷியலா பண்ணும்போது எவ்வளவு பர்பஸ்? அதே மாரி பாத்தீங்கன்னா, வீட்டு யூஸுக்கு நம்ம என்ன மாரி செடிகள் வைக்கலாம்? சோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பால் சப்போட்டான்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் பால் சப்போட்டாம்பாங்க. ஏன் அப்படின்னா இதோட சைஸ பொறுத்துதான் அந்த பேரு வந்தது. இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்ல பழமும் பெரிய அளவுல இருக்கும். அதாவது கொஞ்சம் சின்ன அளவுல இல்லாம சப்போட்டாலே இது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெரிய ரகத்துல உள்ளது. அதிகமான இனிப்பு தன்மை இதுல உண்டு. அதே பாத்தீங்கன்னா ஒரு கேரமல் பிளேவர்லயும் ரொம்ப விரும்பத்தக்க ஒரு சப்போட்டா ரகத்துல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ல அதிக அளவு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரகம்னே சொல்லலாம். இந்த செடிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்மகிட்ட வந்து பட்டிங் கிராஃப்டிங் செடிகள் தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. செடிகள் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நம்மகிட்ட பூக்களோடய அவைலபிள் இருக்கு. இங்க பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு செடியில காய்கள் வந்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த கிரிக்கெட் பால் சப்போட்டாவை நம்ம வந்து இப்போ கமர்ஷியல் பர்பஸ்க்கு நம்ம வைக்கும்போது பாத்தீங்கன்னா அதிக அளவு லாபம் எடுக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து காய்ப்பு திறன் வந்து அதிக அளவு இருக்கும். இந்த ஒரு செடியில பாருங்க எந்த அளவுக்கு காய்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காய்களே ஒரு 10 காய்கள் இருக்கு. சோ அடுத்துமே பூக்கள் வந்திருக்கு. இது வந்து ஒரு லாபகரமான ஒரு முதலீடுன்னே சொல்லலாம். இந்த பால் சப்போட்டா வெரைட்டிஸ் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஒரு ஏத்த ஒரு ரகம். வீட்டோட தோட்டத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா எளிமையான முறையில நம்ம வச்சு வளர்க்க முடியும். அதிகமான மெயின்டெனன்ஸ் வந்து சப்போட்டா மரங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கிற இடத்துலதான் சப்போட்டா மரங்களை வைக்கணும். அதிகமா நிழல் படுற இடங்கள்ல சப்போட்டா செடிகளை வைக்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி தண்ணிகளும் பாத்தீங்கன்னா அதிக அளவு தேவைப்படாது. ஒரு நார்மலான ஒரு சொட்டு நீர் பாசனம் மூலமே நம்ம வந்து இந்த சப்போட்டா செடிகளை வந்து அதிக அளவு ஈல்டிங் எடுக்க முடியும். அதாவது இந்த பால் சப்போட்டா பாத்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு ஏற்றதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா. ஏன் அப்படின்னா அதிகமா தண்ணி நம்மளுக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி அதிகமா வெயில் கிடைக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா மாடி தோட்டம் தான். சோ அதுல வந்து நல்ல ஒரு ஈஸியான முறையில வச்சு வளர்க்கலாம். பார்ட் சைஸை மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஈல்டிங் வந்து அதிகரிக்கும். பூக்கள் காய்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமா பிடிக்கிறதுக்கு அந்த வேர் பகுதியில வந்து அந்த இடங்கள் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருந்தாதான் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். எப்பவுமே நம்மளுக்கு வந்து பூக்கள் காய்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆல் டைப் தான் இந்த பால் சப்போட்டா. அதிகமா ஈல்டிங் வரும். சோ மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ஒரு ரகம். வீட்டு பகுதியிலுமே நீங்க வந்து இந்த பால் சப்போட்டா அதாவது சப்போட்டா வெரைட்டிஸ் வைக்கணும் அப்படின்னா அந்த பால் சப்போட்டா கண்டிப்பா வைக்கலாம். சைஸ் வந்து நல்ல பெரிய அளவுல இருக்கும். அதே மாதிரி ஒரு கேரமல் பிளேவர் அதுல வரக்கூடிய அந்த மனம் பாத்தீங்க அப்படின்னா நம்மள வந்து கவரும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். சேம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு லாபகரமான ஒரு முதலீடு தான் இந்த பால் சப்போட்டா. ஏன் அப்படின்னா பழத்தோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கும். சோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவு இருக்காது. குறைவான முதலீட்டுல நல்ல ஒரு லாபம் எடுக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம ஒட்டு செடிகள் வைக்கும்போது நம்மளுக்கு எப்பவுமே அது ஈல்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ சீசனுக்கு அதிக அளவு இருக்கும். சீசன் இல்லாத டைம்லயும் நம்மளுக்கு வந்து காய்கள் அப்பப்போ நம்மளுக்கு வந்து வந்துட்டே தான் இருக்கும். சோ பால் சப்போட்டா வெரைட்டிஸ் வந்து நம்ம கண்டிப்பா கமர்ஷியலா இருக்கட்டும், வீட்டு தோட்டங்களா இருக்கட்டும், மாடி தோட்டங்களா இருக்கட்டும் ஏற்ற ஒரு ரகம் தான். அடுத்து வந்து நம்ம என்ன வெரைட்டி பார்க்க போறோம்னா இது வந்து களப்பாடி சப்போட்டா. களப்பாடி பாத்தீங்க அப்படின்னா மாம்பழத்திலயும் இனிப்பா இருக்கும். அதே மாதிரி சப்போட்டாவும் பாத்தீங்கன்னா அதிக அளவு இனிப்பா இருக்கும். களப்பாடி மாம்பழமும் ஆல்ரெடி நம்மளோட வீடியோல வந்திருக்கும் நம்ம சேனல்ல. இந்த களப்பாடி சப்போட்டா பாத்தீங்க அப்படின்னா இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பழங்கள் வந்து உருளை வடிவுல இல்லாம நல்ல ஒரு ஓவன் ஷேப்ல வர மாதிரி இருக்கும். ஒரு நீல வடிவுல வரும். பழம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் இந்த களப்பாடி சப்போட்டால. காயோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அதிக அளவு பிடிக்கும். இப்ப பூக்கள் வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து காய்கள் போட்டுட்டே இருக்கும். பழங்கள் வந்து அதிக ஒரு இனிப்பு தன்மை கொண்டதுதான் இந்த களப்பாடி. களப்பாடியிலுமே நம்மகிட்ட வந்து பெரிய செடிகள் இந்த மாதிரி ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் செடிகள் காய்களோடய அவைலபிள் இருக்கு. சின்ன செடிகளுமே அவைலபிள் இருக்கு. இந்த களப்பாடி செடிகளை நம்ம வந்து இப்போ சேம் களப்பாடியும் அதே மாதிரிதான் உங்களுக்கு பால் சப்போட்டா மாதிரிதான். அதிக அளவு தண்ணி தேவை கிடையாது. டைரக்ட் நம்ம வந்து அதிகமா வெயில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வச்சு நம்ம வந்து ஒரு ஈல்டிங் எடுக்கணும். அந்த மாதிரி நீங்க ஒரு ரொம்ப வெயிலா இருக்கு, தரிசு நிலங்களா இருக்கு, அந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சப்போட்டா வெரைட்டிஸ் வைக்கும் போது நல்ல ஒரு லாபம் எடுக்கலாம். ஏன்னா அதிக அளவு தண்ணி தேவைப்படாது. உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் நீங்க போட்டாலே போதும். அதுலயுமே இந்த களப்பாடி சப்போட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட இடங்கள்ல மக்கள் வந்து அதிகமா விரும்புவாங்க. ஏன்னா அந்த ஓவன் ஷேப்ல வரக்கூடியது அதிகமா இனிப்பு தன்மை இருக்கும் அப்படிம்பாங்க. சோ அதனாலே பாத்தீங்கன்னா இந்த களப்பாடியுமே நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல நல்ல ஒரு வேல்யூ தான். அதாவது சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஈல்டிங் இருந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து சீசன் இல்லாத டைம்ல இந்த பழங்களுமே நம்மளுக்கு வந்து லாபத்துக்கு நம்ம வந்து விற்கலாம்.
பட் வந்து என்னன்னா இப்போ ஒரு நிலம் வந்து நம்மளால என்ன பயிர் வைக்கலாம், இதுல வந்து எந்த பயிர் வைக்க முடியல அப்படிங்கக்கூடிய இடங்கள்ல சப்போட்டா மரங்கள் வந்து நம்ம வைக்கலாம். ஏன் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஈல்டிங் கொடுக்கும். ஸோ நம்ம நிலங்களை சும்மா போடுறதை விடையும் இந்த மாதிரி செடிகளை வச்சு விட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான மெயின்டெனன்ஸ்ல நீங்க வந்து லாபம் எடுக்கலாம். இந்த களப்பாடி சப்போட்டா வந்து நம்ம மாடி தோட்டங்கள்லயே வச்சாலுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ஈல்டிங் எடுக்கலாங்க. ஏன்னா அதிகமா காய்கள் பிடிக்கும். வீடு தோட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா குறைவான இடத்துல நீங்க வச்சா கூட களப்பாடி சப்போட்டா வந்து ரொம்ப பெரிய மரங்களா ஆகாது, ஒரு மீடியமான மரங்களா நல்ல ஒரு காய்ப்பு தரக்கூடியதுதான். இதுவுமே ஒரு பெஸ்ட் ரகங்க. இனிப்புல வந்து இத களப்பாடியும் அடிச்சுக்கிடவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து என்ன ரகம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதாவது பனானா சப்போட்டா. இந்த பனானா சப்போட்டா பாத்தீங்கன்னா இது வந்து தாய்லாந்து பனானா சப்போட்டா அப்படிங்கக்கூடிய ரகம். அதாவது இந்த பழங்கள் எப்படி இருக்குன்னா களப்பாடிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்குள்ள இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஓவன் ஷேப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த வாழைப்பழம் மாதிரி தான், அதனாலதான் அது பனானா சப்போட்டான்னு சொல்றாங்க. பனானாங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் மாதிரி நல்லா நீளமா வரக்கூடியது. பழங்கள் சைஸ் பாத்தீங்கன்னா நல்ல நீள அளவுக்கு வரும். அதே மாதிரி இனிப்பு தன்மைன்னு பாத்தீங்கன்னா இந்த சப்போட்டால அதிக அளவு இருக்கும். இதோட நறுமணமா இருக்கட்டும், பழத்தோட டேஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கும். இந்த பனானா சப்போட்டால வந்து நம்மகிட்ட வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் செடிகள், இங்க பாருங்க எவ்வளவு பூக்கள் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பூக்களோடய நம்மகிட்ட வந்து பனானா சப்போட்டா வந்து பெரிய செடிகளாவே அவைலபிள் இருக்கு. இதோட பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது பாருங்க எந்த அளவுக்கு பழங்கள் வந்து உங்களுக்கு சேம் ஒரு பனானா மாதிரி நீளமா வருதுன்னு பாருங்க. நல்ல ஒரு இனிப்பு தன்மையை கொண்டது. தாய்லாந்துல உள்ள இந்த ரகம் வந்து நம்மளோட இடங்கள்ல நல்ல ஒரு ஈல்டிங் தரும். ஏன் அப்படின்னா சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மலாவே எல்லாத்துக்குமே ஒரே நேச்சர் தான் இருக்கும். நல்ல ஒரு வெயில் வேணும், தண்ணி வந்து மீடியமான இடங்களா இருந்தாலுமே போதும், தாராளமா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி பகுதியிலையும் நிறைய பேருக்கு இடங்கள் இருக்கும். அதுல என்ன செடிகள் வைக்கலாம், இவ்வளவு நாள் நம்ம வந்து தரையை சும்மாவே போட்டிருக்குமே, இதுல என்ன பயிரிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போட்டா நீங்க கண்டிப்பா வைக்கலாம். ஏன்னா இது வந்து உப்பு தண்ணியில கூட நார்மலா நல்லாவே வளரக்கூடியதுதான். அதாவது நம்மளுக்கு ஈல்டிங்குமே பாத்தீங்கன்னா சரியான அளவுல அந்த தண்ணிகள்லயுமே வரும். நார்மலா நம்ம நல்ல தண்ணிகள் விட்டாலுமே இன்னும் பாத்தீங்கன்னா ஈல்டிங் அதிக அளவுக்கு இருக்கும். காய்ப்பு தன்மையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே ஈல்டிங் இருந்துட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி பனானா சப்போட்டா வந்து மாடி தோட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏற்ற ஒரு ரகம் தான். ஏன்னா ஒரு அதிகமான ஒரு பெரிய பார்ட் சைஸ்ல செட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுவையான ஒரு சப்போட்டா சாப்பிடலாம். அதுல இந்த தாய்லாந்து பனானா சப்போட்டா பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரகம். தரைப்பகுதியிலேயே நம்ம வீட்டு பக்கத்துல இடங்கள் வந்து குறைவான இடங்கள் இருக்கு அப்படின்னா ரொம்ப இடங்கள் எல்லாம் இந்த பனானா சப்போட்டா வந்து ஆக்குபை பண்ணாது. சோ நீங்க வந்து வீட்டு பகுதிகளிலுமே இந்த பனானா சப்போட்டா செடிகளை வைக்க முடியும். அதே மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா மத்த களப்பாடி சப்போட்டா பால் சப்போட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாவே நம்மளுக்கு மார்க்கெட்டிங்ல கிடைச்சிட்டு இருக்கு. பட் இந்த பனானா சப்போட்டா பாத்தீங்கன்னா ரேர் தான், இன்னும் வரைக்கும் அதிக அளவு மார்க்கெட்டிங் சைடு வரல. சோ இத வந்து நம்ம வந்து பயிரிட்டோம் அப்படின்னா அந்த சப்போட்டா விலைகளை விடையும் இதோட விலை வந்து உங்களுக்கு கணிசமா கூடுதலா இருக்கும். அதிக அளவு கிடைக்கலாம், லாபம் ஈட்ட முடியும். சோ கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்ல ஒரு இன்கம்ல இந்த பனானா சப்போட்டா ஒண்ணுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தரிசு இடங்கள்லயுமே பனானா சப்போட்டாவை வச்சு நம்ம நல்ல ஒரு லாபம் பார்க்க முடியும். நல்ல இனிப்பு தன்மை கொண்டது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செடிகள் நம்மகிட்ட ஒரு 6 அடி செடிகள், நல்ல ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் செடிகள் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. சேம் அதே மாதிரி பெரிய பெரிய களப்பாடி சப்போட்டா பால் சப்போட்டாவுமே நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்கு. சோ இந்த செடிகள் வந்து அதிகமான இனிப்பு தன்மை கொண்டது, ரொம்ப ஒரு பெஸ்ட் ரகம்னு சொல்லலாங்க. மனமும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இந்த பனானா சப்போட்டா. சோ இந்த செடிகளுமே நம்ம வந்து 3 பர்பஸ்மே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாங்க இந்த பனானா சப்போட்டா. அடுத்து வந்து நம்ம என்ன ரகம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாமி சப்போட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு ரகம். என்னடா சப்போட்டான்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா, இது இலைகள் வந்து சப்போட்டா இலைகள் மாதிரி இருக்காது, மரமே பாத்தீங்கன்னா சப்போட்டா மரம் மாதிரி இருக்காது. ஏன்னா இது வந்து மெக்சிகோ மற்றும் சென்ட்ரல் அமெரிக்காவை தான் இது வந்து பூர்வீகமா கொண்டது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இடங்கள்ல அடாப்ட் ஆகி வளரக்கூடிய ஒரு ரகம் தான். பழங்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி வர மாதிரி நல்ல பெரிய சைஸ்ல இதோட காய்கள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழத்தோட இன்சைடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர்ல இருக்கும். நல்ல ஒரு கிரீமி ஸ்ட்ரக்சர்ல நல்ல ஒரு இனிப்பு தன்மையோட இருக்கும். அதாவது இந்த மாமி சப்போட்டா பாத்தீங்க அப்படின்னா அதாவது நார்மல் சப்போட்டா விடையுமே அதிக அளவு சத்துக்களை கொண்டதுதாங்க இந்த மாமி சப்போட்டா. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நார் சத்துக்கள் வந்து அதிக அளவு இருக்கு, விட்டமின்ஸ் நிறைய இருக்கு, நம்மளுக்கு தாதுக்களா இருக்கட்டும், நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கு. செல்ஸை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாமி சப்போட்டா வந்து ரொம்பவுமே உதவி பண்ணும். அதே மாதிரி
குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அனிமியா இந்த பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்கு மாமி சப்போட்டா வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரூட்னு சொல்லலாம். நம்மளோட எலும்புகளா இருக்கட்டும், நம்மளோட ஸ்கின்னுக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு, எல்லாத்துக்குமே இந்த மாமி சப்போட்டா வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரூட்னு சொல்லலாங்க. அதாவது நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து எப்பவுமே ஒரு பளபளப்பான ஒரு தோற்றத்துல வைக்கிறதுக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறதுனால நம்மளோட உடம்பையும் ஆரோக்கியமா வச்சு நம்மளோட ஸ்கின்னையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பளபளப்பா மெயின்டைன் பண்றதுக்கு வாரத்துக்கு ஒரு பழம் சாப்பிட்டாலுமே நம்ம உடம்புக்கு அவ்வளவு ஒரு சத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பழங்கள் வந்து அரிய வகை அப்படிங்கக்கூடியதுனால மார்க்கெட்ல சாதாரணமா நம்மளுக்கு வந்து கிடைக்காது. வீடுகளா இருக்கட்டும் இல்ல தோட்டங்களா இருக்கட்டும் இடங்கள் இருந்து அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாமி சப்போட்டாவை வைக்கலாம். அதே மாதிரி கமர்ஷியல் பர்பஸாவுமே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாமி சப்போட்டாவை கொண்டுட்டு வரலாம். இன்னும் அதிக அளவு நம்மளுக்கு வரல, பட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாமி சப்போட்டாவை கமர்ஷியலா கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். கமர்ஷியல் இதுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட்ன்னு சொல்லலாம். நல்ல ஒரு இன்கம் தரக்கூடியதுதான் இந்த மாமி சப்போட்டா. இது ஒரு அரிய வகை பழம் அப்படிங்கக்கூடியதுனால மார்க்கெட்ல இன்னும் கிடைக்கல. ஸோ நம்ம வீடுகள்ல வச்சு தாராளமா இந்த செடிகளை நம்ம வந்து வளர்க்கலாம். மாடி தோட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த செடிகளை வச்சு வளர்க்கிறது எளிய முறை அப்படிங்கக்கூடியது கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா மாமி சப்போட்டாவும் மாடி தோட்டங்கள்ல கொண்டுட்டு வரலாம். தரைப்பகுதிகளில் வச்சீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கும். நீங்க கமர்ஷியல் பர்பஸாவும் கொண்டு வரலாம். சேம் அதே மாதிரி வீட்டு தோட்டங்கள் வீட்டுல நம்மளுக்கு இடம் இருக்கு அப்படின்னா மாமி சப்போட்டா கண்டிப்பா வைங்க. இதோட பழமும் டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதோட தோற்றமா இருக்கட்டும், மரத்தோட அமைப்பா இருக்கட்டும், ரொம்பவுமே அழகா இருக்கும் இந்த மாமி சப்போட்டா. எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு ரகம்னே இந்த மாமி சப்போட்டாவை சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிளாக் சப்போட்டா. பிளாக் சப்போட்டா பாத்தீங்க அப்படின்னா சேம் மாமி சப்போட்டா மாதிரி தான். சென்ட்ரல் அமெரிக்காவையும் மெக்சிகோவையும் தான் இது வந்து பூர்வீகமா கொண்டது. அதாவது பிளாக் சப்போட்டாவை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சாக்லேட் சப்போட்டான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சாக்லேட் டேஸ்ட்லயும் அந்த கிரீமி ஸ்ட்ரக்சர் சேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். பிளாக் புட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பிளாக் சப்போட்டா பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே அதிக அளவு சத்துக்களை கொண்டதுதான். நார்மலா நம்மளோட இடங்கள்ல ஈஸியா வளர்க்க முடியும். இதுவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல அதிக அளவு நம்ம பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த பழங்கள் வந்து உங்களுக்கு வந்து மேல வந்து வெளிப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்லயும் உள்ள நல்ல பழுத்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு பிளாக் கலர்ல கிரீமியா ஒரு புட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் இதை பிளாக் புட்டிங்னு சொல்றாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட சாக்லேட் டேஸ்ட்ல தான் நல்ல ஒரு இனிப்பு தன்மையில நல்லா இருக்கும். டேஸ்ட் பாத்தீங்கன்னா சப்போட்டால வித்தியாசமா இருக்கும். மாமி சப்போட்டா இதை வித்தியாசம் இந்த மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி இந்த பிளாக் சப்போட்டாவும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். நம்மளோட இடங்கள்ல எளிமையான முறையில நம்ம வச்சு வளர்க்க முடியும். அதாவது இந்த செடிகளுமே பாத்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இனிமே மார்க்கெட்டிங்க்கு வரல. சோ இந்த மாதிரி செடிகளை நீங்க மார்க்கெட்டுக்கு நீங்க வந்து எடுத்து கொண்டுட்டு வருவீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேல்யூ பார்க்கலாம். ரொம்ப பெஸ்ட் வெரைட்டி. அதே மாதிரி வீட்டு தோட்டங்களா இருக்கட்டும், நம்ம வந்து அதாவது வெரைட்டிஸா நம்ம சப்போட்டா வைக்கிறோம் அப்படின்னா இந்த சப்போட்டா கண்டிப்பா வைக்கலாம். எளிமையான முறையில வளர்க்க முடியும். பழங்களும் பாத்தீங்கன்னா சப்போட்டாலே ஒரு வித்தியாசமா இருக்கும். டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை விரும்பக்கூடிய ஒரு ரகம் தான் இந்த பிளாக் சப்போட்டா வெரைட்டிஸ். இதுல அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்கனால நம்ம உடம்போட ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். செரிமானத்தை வந்து சரிப்படுத்தும். அதே மாதிரி நம்ம எலும்பு வந்து நல்ல வலுவா இருக்கிறதுக்குமே இந்த பிளாக் சப்போட்டாவை நம்ம சாப்பிடலாம். சோ இந்த மாதிரி செடிகள் வந்து நம்ம வெளியில மார்க்கெட்ல பழங்களை நம்ம வாங்கி சாப்பிட இப்போதைக்கு முடியாது. ஏன்னா மார்க்கெட் சைட்ல இல்ல சொல்ல போனா. சோ இந்த மாதிரி பழங்கள் வேணும்னா நம்மளோட தோட்டங்கள்லயோ நம்ம வீடுகள்லயோ வச்சுதான் நம்ம வந்து வளர்க்க முடியும். கமர்ஷியல் பர்பஸா கொண்டுட்டு வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பெஸ்டா இருக்கும். நல்ல ஒரு இன்கம் பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த பிளாக் சப்போட்டா. அதாவது சப்போட்டா பழங்கள் என்ன அப்படின்னா சப்போட்டா மரங்கள் வந்து நம்ம இப்போ கமர்ஷியல் பர்பஸ்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான லாபம் தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைவான ஒரு முதலீட்டுல அதிகமான லாபம்னா அது சப்போட்டா மரங்கள். அதாவது ஒரு இடங்கள் வந்து அதிகமான நீர்ப்பாசனம் இல்ல உப்பு நீரா இருக்கு, நம்ம அந்த இடங்கள்ல பயிர் வைக்கணும் அப்படின்னா சப்போட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல வேற பயிர்கள் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வளராது. சோ சப்போட்டா செடிகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு நீர் தேவை கிடையாது. சோ நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதனாலே இதை வந்து அதிக அளவு நம்ம வந்து செலவு இல்லாம வளர்க்கக்கூடிய ஒரு மரம்னா சப்போட்டா மரங்கள் சொல்லலாம்.
ஏன்னா நம்மளுக்கு வந்து அதிகமா அதுல வந்து கவனிப்பு தேவைப்படாது. சோ நீங்க ஆட்கள் வந்து வேலைக்கு வச்சு நிறைய ஆட்கள் வச்சு நம்ம வேலை பார்க்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு தேவை கிடையாது. இப்ப நீங்க செடிகளை இப்போ 1 ஏக்கருக்கு நடுறீங்க அப்படின்னா 20-20 இடைவெளி விட்டு நம்ம வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அப்படின்னாதான் நம்மளுக்கு அந்த வெயில் வந்து அதிக அளவு நம்மளுக்கு அந்த செடிகள் மேல விழும். ஏன்னா சப்போட்டாக்கு தேவையே வறட்சியான இடங்கள்ல தான் அது நல்ல ஒரு செழிப்பா வளரக்கூடியது. அதுவே நீங்க கொஞ்சம் நெருக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இலைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரிவா வளரும். அந்த சப்போட்டா மரங்கள் வந்து நல்ல ஒரு கொடை அமைப்புல நல்ல விரிவா நம்மளுக்கு கிளைகள் விடும். அப்படி விடும்போது பாத்தீங்கன்னா நிழல் வந்து அதிக அளவுல விழுந்துரும். சோ அதுல ஈல்டு வந்து நம்மளுக்கு பாதிப்படையும். சோ அதனாலதான் 20க்கு 20 இடைவெளி டிஸ்டன்ஸ் நம்ம விட்டு வளர்த்தாலுமே ஈல்டிங் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு 5ல இருந்து ஒரு 4 வருடத்துல நம்ம வந்து ஒரு மரங்கள்ல எந்த அளவுக்கு ஈல்டிங் எடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா 50ல இருந்து 70 கிலோ அளவுக்கு ஒரு மரத்துல வந்து நம்ம வந்து ஈல்டிங் எடுக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 10 வருடங்கள் ஆகும்போது பாத்தீங்கன்னா 100ல இருந்து 150 கிலோ நம்ம வந்து ஒரு மரங்களே எடுக்க முடியும். சோ சப்போட்டா வந்து பாத்தீங்கன்னா டன் கணக்குல தான் நம்மளுக்கு வந்து அது காய்களை கொடுக்கும். சோ அதனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். நம்ம எந்த அளவுக்கு அதுல வந்து காய்கள் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாவே காய்கள் வரும். இப்ப மத்த பழங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சீசனுக்கு வரும். ஆனா அந்த சப்போட்டா பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வருடம் முழுவதுமே காய்க்கும். சோ அதனாலதான் கமர்ஷியல்ல ரொம்ப ஒரு பெஸ்ட். நிறைய பேர் வச்சிருப்பாங்க சப்போட்டா மரங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பயிரிட்டுட்டு இருக்காங்க. சோ வைக்காதவங்க நம்மளுக்கு நிலங்கள் இந்த மாதிரி இருக்கு அதுல நம்ம என்ன பயிர்கள் வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் இல்லாம ஈஸியான முறையில வளர்க்கலாம்னா சப்போட்டா வைக்கலாம். நல்ல ஒரு லாபம் தான். நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல இந்த பழங்கள் வந்து அதிக அளவு நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. மக்களுமே பாத்தீங்கன்னா அதிக அளவு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரகம்னா இந்த சப்போட்டா ரகம். அந்த பழங்கள் வந்து நம்மளுக்கு எந்த அளவு சத்துக்கள் அப்படின்னா சப்போட்டா பழங்களை பாத்தீங்கன்னா அதிக அளவு சத்துக்கள் இருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு அதுல நார் சத்துக்களா இருக்கட்டும், விட்டமின்ஸா இருக்கட்டும், தாதுக்கள், நம்ம ஸ்கின்னுக்கா இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு சக்திக்கு பாத்தீங்கன்னா குடல் செரிமானத்துக்கு இந்த மாதிரி அதிகப்படியான சத்துக்கள் வந்து சப்போட்டா பழங்கள்ல சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுமே இந்த சப்போட்டா பழங்களை நார்மலா எடுத்துக்கிடலாம். அதிக அளவு எடுக்க வேண்டாம். ஏன்னா இதுல வந்து இனிப்பு தன்மை பாத்தீங்கன்னா மத்த பழங்களை விடையும் அதிக அளவு இருக்கும். சோ அதனால நார்மலான அளவுக்கு எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நார் சத்து பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கு. சோ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லா பழங்களுமே சாப்பிடணும். சோ அதனால சப்போட்டா பழங்கள் வந்து நம்ம சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம். அதிக அளவு இல்ல, மீடியமான அளவுல எடுத்துக்கோங்க. மத்தபடி உங்களுக்கு வந்து இப்போ விவசாயிகள் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஒரு செடிகள் நீங்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சப்போட்டா வெரைட்டிஸா வைக்கலாம். நல்ல ஒரு லாபத்தை நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு செடிகள் வளர வளர ப்ராஃபிட் தான். உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. பூச்சி தாக்குதலுமே பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்காது. பட் நீங்க மந்த்லி ஒரு பூச்சி தாக்குதலுக்கு மட்டும் நீங்க வந்து ஒரு ஸ்ப்ரே நீங்க வந்து பண்ணிட்டீங்க. நீம் ஆயில் ஸ்ப்ரேவா இருக்கட்டும் அந்த மாதிரி பண்ணும்போது இயற்கை உரங்கள் நீங்க கொடுத்தாலே போதுமானது. ஏன்னா செயற்கை உரங்கள் கொடுக்குற அளவுக்கு சப்போட்டா மரங்கள்ல அதிக அளவு தாக்குதல் இருக்காது, பூச்சிகள் தாக்குதல். சோ எளிமையான முறையில நம்ம வந்து ஒரு சாதாரணமா ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாம வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சப்போட்டா மரங்களை சூஸ் பண்ணலாம். குறைவான முதலீடு தான். ஒட்டுக்கண்ணுக்கெல்லாம் வச்சீங்க அப்படின்னா அதாவது ஒட்டு செடிகளை நீங்க வைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். ரொம்ப கூடிய விரைவிலே உங்களுக்கு வந்து காய்களும் வைக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வருஷம் 1.5 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா பூக்கள் வரைக்க ஆரம்பிக்கும். ஆனாலுமே நீங்க வந்து செடிகளை ஒரு 5ல இருந்து ஒரு 6 அடி வரைக்கும் வளர விட்டுட்டு நீங்க வந்து ஈல்டிங் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நல்ல ஒரு கமர்ஷியல் அப்படின்னா நீங்க கண்டிப்பா 4ல இருந்து 5 வருஷத்துல பெஸ்ட் ஈல்டிங் எடுக்கலாங்க. வருஷம் ஃபுல்லாவே காய்க்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செடிகள் உங்களுக்கு நல்ல பெரிய செடிகளாவும் இருக்கு, சின்ன செடிகளாவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. எக்ஸோட்டிக் வெரைட்டி செடிகளுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. சோ இந்த மாதிரி செடிகள் வேணும் அப்படின்னா 7305179473 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.